இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் மீனம் தான். ஏன்னா பொதுவாகவே 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 3 இடங்கள்ல எப்பெல்லாம் இந்த சாயாகிரகங்கள் உட்காருதோ அந்த டைம்ல நல்ல லிஃப்ட் கொடுக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி பாக்குறச்சு இப்ப 6ஆம் இடத்துல போய் சூரியன் கேது காம்பினேஷன் உட்கார்ந்து இருக்கு. யார் உங்கள் எதிரியா இருக்காங்களோ அவன் இது மேல காணாம போயிடும். எதிரி கிடையாது. சண்டை போட்டுதான் ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னா அவங்கள பார்த்து அவன் தெரிச்சு ஓடிடும். எதிரியே கிடையாதுங்கிற மாதிரி. நாமினேஷன் தாக்கல் பண்ணாதான் நீங்க எலெக்ஷன்ல ஜெயிப்பீங்க. நாமினேஷன்ல தாக்கல் போட்டியே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அதே மாதிரி ஒரு லோன் வாங்கி ரொம்ப படிச்சு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, வட்டி மேல வட்டி கட்டிட்டு இருக்கீங்க, கந்து வட்டியில போய் மாட்டின்னு இருக்கீங்கன்னா கந்து வட்டி கொடுக்கிற நபர் யார் இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒருத்தர் கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துடும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அவர் இனிமேல் வேணாம்னு சொல்லி நமக்கு இந்த பிரச்சனையை வளர்ந்து போயிடுவார். இல்லைன்னா அவரு கேஸ்ல மாட்டிப்பார். கவர்மெண்ட் மூலியமான கேஸ் ஏதாவது ஏற்படும். அப்ப கந்து வட்டி வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல கவனமா இருக்கணும். இல்ல வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கக்கூடிய யார் இருந்தாலும் சரி அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அரசாங்க உத்தியோகிகள் 100% ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல வராத டிரான்ஸ்பர், வேணுங்க பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்பர், இல்ல வராத ப்ரமோஷன், இது எல்லாம் இப்ப வரும். மீனத்துக்கு 6ஆம் இடத்துல கேது போய் உட்கார்ந்துருக்கு. அதனால கண்டிப்பா மருத்துவர்களுக்கு யோகமான காலகட்டம். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சும். நிறைய பேருக்கு வயிற்றுல பிரச்சனை இருந்ததுன்னா அது சொல்யூஷன் கிடைச்சிடும், இல்ல நல்ல மருந்து கிடைக்கும். கேது சேர்ந்தது அப்படின்னாவே தெய்வத்தினால் அனுப்பப்படக்கூடிய ஒரு மருத்துவர் அர்த்தம். இவ்வளவு நாள் தெரியாது, இன்னைக்கு டேட்டுக்கு தெரியும். சிவகுமார் டாக்டர் ஒரு ஹெல்ப் பண்ணுவார். நமக்கு தெரியாது எப்படி யார் என்னன்னு தெரியாது. இப்படிதான் ஒரு சேஞ்ச் உங்களுக்கு பேசிக்கலா கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியட்ல வாழ்க்கை துணையோட பிரச்சனைனா உட்கார்ந்து பேசி முடிச்சுக்கிற மாதிரி. நிறைய கேஸ் எல்லாம் கப்புன்னு க்ளோஸ் ஆகும். ரொம்ப நாள் எடுத்துட்டு இருக்கு, 18 வருஷமா கேஸ் போயிட்டு இருக்கு சார்னா இப்போ முடிச்சுவீங்க. ஒரு வீடு வாங்கணும், கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல உங்களுக்கு ஒரு வீடு அலாட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அலாட் பண்ணீங்கன்னா இப்போ அலாட் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கவர்மெண்ட் மூலியமா நடக்கணுமோ, அப்பா மூலியமா நடக்கணுமோ, இல்ல மாமா மூலியமா நடக்கணுமோ, சித்தப்பா மூலியமா நடக்கணுமோ, கண்டிப்பாக இப்ப அது நடக்கும். எந்த விதத்திலுமே பிரச்சனைகள் சங்கடங்கள் எந்த விதமான இஷ்யூ ஆனாலும் பயங்கரமா உழைப்பீங்க. உழைப்புக்கு மாறு பெயர்னு சொன்னா மீனம் தான். அதுவும் சனி எப்போ வக்கரமாச்சோ அன்னைக்கு டேட்ல இருந்து தூக்கமே இல்லை. அந்த அளவுக்கு உழைப்பு, அதுக்கான ஊதியம், அதுக்கான அங்கீகாரம், அதுக்கான கெட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. ஸோ பேசிக்கலி மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகணமாக இந்த கிரகணம் இருக்கு. பயிற்சிகள்லாம் இந்த மாதிரிலாம் பலன் சொல்லியிருக்கோம். பட் ரியாலிட்டி என்னன்னா இந்த வருஷத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகணம் அந்த அளவுக்கு ஒரு வலிமையானது. அதனால we are trying